வெண்ணிலா வந்து செம டென்ஷனாக இருக்காங்க. என்ன நடக்குது இங்க? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷனா இருக்காங்க. அப்ப மயூரி, ஸ்வேதா வந்து என்ன வெண்ணிலா பார்த்தல்ல எப்படி சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிறாங்கன்னு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாட்டிக்கு தான். அதுங்க பண்ண வேலை தான் இவ்வளவும். முதல்ல அதுங்கள வீட்ட விட்டு தொரத்தணும். அப்பதான் இந்த வீடு சரியாகும். அப்பதான் நீ நெனச்சது நடக்கும். சொல்லுங்க. ஆனா செய்யாதீங்க அப்படின்றாங்க வெண்ணிலா. நாங்க என்ன பண்றது? பாட்டியே அமைதியா இருக்காங்க. நாங்க என்ன இந்த வீட்ல பண்ண முடியும் வெண்ணிலா? அதனால தான் நாங்களும் அமைதியா இருக்கோம். நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க. இப்படியே இருந்தா வேற மாதிரி தான் ஆகும். எங்களுக்கும் புரியுது. சீக்கிரமாவே வந்து இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் வெண்ணிலா. சீக்கிரமா அம்மா வந்து சரியானதும் இதுக்கெல்லாம் வழி பிறக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு மயூரி சொல்றாங்க. உங்க அம்மா சரியாவறாங்களோ ஆவலையோ, ஆனா இந்த கும்பல் எல்லாம் இங்க இருக்கக்கூடாது. எப்படியாவது இவங்களெல்லாம் விரட்டி விடணும். அதுக்கு ஏதாவது என்ன வழின்னு யோசிங்க." அப்படி சொல்லிட்டு போறாங்க வெண்ணிலா. என்ன வழியா? அதுங்கலாம் பயங்கர ஆளுங்களா இருக்குங்க. அதுங்கள எப்படி நம்ம விரட்டுறது? அதுங்க தான் நம்மள விரட்டும் போல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவும் மயூரியும் பேசிக்கிறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, பாட்டி வந்து இன்னொரு ஐடியா பண்ணுறாங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம ஊரில் விளையாடுற பாண்டி விளையாட்டு நம்ம விளையாட போகிறோம். எல்லாரும் பாண்டி விளையாட்டு விளையாடுறதுக்கு கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்னோடனே எல்லாரும் யோசிக்கிறாங்க. சரி, ஜோடி ஜோடியாக விளையாடினா தான் இந்த ஆட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன பிள்ளைங்களா ஓகேவா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க பாட்டி. சரியான்னு உடனே எல்லாருமே வந்து சரிங்க பாட்டி நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில், அதுக்கப்புறம் கார்த்திக் எல்லாருமே ஜோடி ஜோடியாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே தோத்துடுறாங்க. சரியாகவே விளையாடல. சரி, இது சரியா விளையாட ஒரே ஜோடியால தான் முடியும். அந்த ஜோடி யாருன்னா, அது வந்து நம்ம கண்மணியும் அன்பும் தான் அப்படின்றாங்க. கண்மணி வந்து நான் வந்து விளையாடல வரல அப்படின்னு. என்ன கண்மணி இப்படி பண்ணியிருந்தா எப்படிம்மா? எல்லா பாட்டிங்களும் ஆசையாக கூப்பிடுறோம்ல நீ விளையாட. ஏன் இந்த விளையாட்டு உனக்கு விளையாட தெரியாதா? எனக்கு எல்லாம் விளையாட தெரியும். ஆனால் நான் வரல அப்படின்றாங்க. என்னம்மா நீ இப்படி பண்ணியிருந்தா எப்படி? இப்படி வம்பு பண்ணியிருந்தா இதான் எப்படி? நீ ஆடுமா. நாங்களும் பார்க்கணும்னு ஆசையாக இருக்காதா? இவங்களுக்கெல்லாம் ஆடவே தெரில. நீ ஆடியாது இந்த ஆட்டத்தை எப்படி ஆடணும்னு எல்லாருக்கும் சொல்லிக் கொடு அப்படின்றாங்க பாட்டி. பாட்டி ரொம்ப வம்பு பண்ணுறதால கண்மணி வந்து இறங்கி வந்து அந்த பாண்டி விளையாட்டு விளையாடுறாங்க. அப்போ கண்மணி வந்து விழுற மாதிரி அப்படியே போகும்போது கரெக்டாக வந்து தாங்கி பிடிக்கிறாரு நம்ம அன்பு. உடனே கண்மணி விட்டு விலக பார்க்குறாங்க. அன்பு கிட்டேருந்து உடனே இழுத்து பிடிச்சு அப்படியே ஹக் பண்ணிடுறாரு அன்பு. அதெல்லாம் பார்த்து கண்மணி வந்து அவர் பிடியிலேருந்து வரதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அன்பு வந்து டைட்டாக பிடிச்சிடுறாரு. ரொம்ப நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிடுறாரு. விடுங்க விடுங்கன்றாங்க. ஆனால் விடவே மாட்டேங்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. புருஷன்னா இப்படி தான் இருக்கணும். பொண்டாட்டி பிடிச்ச புடிய விடவே கூடாது. என் பேராண்டி எப்படிப்பட்டவன் நிரூபிச்சிட்டால நல்ல புருஷன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து புகழ்றாங்க. இதையெல்லாம் பார்த்து வெண்ணிலாவுக்கு வயிறா எரியுது. தாங்கிக்க முடியல. செம்ம டென்ஷன் ஆகிறாங்க வெண்ணிலா. தாங்கிக்க முடியாமல் அப்படி டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து சரி சரி இப்போ பாண்டி ஆட்டம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா என்ன வேற என்ன பண்ணணும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே கண்மணி டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டே போகிறாங்க. இங்கே வந்து பாட்டி வந்து ஒரு நிமிஷம் இருமா கண்மணி அப்படின்னோடனே பாட்டி பாருங்களேன் அவர் எப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, என்னம்மா உன் புருஷன் தானே, இதில் என்ன தப்பு இருக்குது? அதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அவர் ரொம்ப தான் ஓவராக போயிட்டுருக்காரு அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து கண்மணி நீ எதுக்கும்மா இப்படி கோவப்படுற? எனக்கு எல்லா விஷயமும் புரியுதுமா. எனக்கு நான் பாட்டிக்கு இருக்க அனுபவத்துக்கு எதுவும் புரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அந்த டைமில் வந்து வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, அன்புக்கிட்ட வந்து, "அன்பு பாண்டியாட்டம் விளையாடணும் எனக்கும் ஆசையாக இருக்குது. நம்ம இப்போ விளையாடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "உன் கூட நான் விளையாடணுமா? மரியாதை இங்கேருந்து போயிடு" அப்படின்றாரு. "என்ன அன்பு இவ்வளோ நேரம் கண்மணி கூட அப்படி விளையாண்டீங்க, என் கூட விளையாட மட்டும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது? இங்கே பாருங்கள் உங்கள் அம்மாக்காக தானே கண்மணி கூட விளையாண்டீங்க, உங்களுக்காக என் கூட விளையாடுங்க" அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வாய் மூடிட்டு போயிட்டே இரு. என் அம்மாக்காகலாம் நான் கண்மணி கூட விளையாடல. கண்மணி கூட விளையாடணும்னு தோணுச்சு நான் விளையாடினேன். என் பொண்டாட்டி கூட நான் விளையாடுறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து இங்கே பாருங்க அன்பு, இப்போ என் கூட நீங்கள் பாண்டி விளையாடணும் வாங்க அப்படி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. கையை பிடிச்சி விடுதோன்னு செம்ம டென்ஷன் ஆகிடுது. நம்ம வந்து அன்புக்கு பலார்னு அரவிறாரு. உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதையெல்லாம் கேட்டு வந்து இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க கண்மணி. ஒன்றும் புரிய பார்க்க என்ன கண்மணி என்ன பார்க்குற? என் பேரன் அவளுக்கு என்ன அடி கொடுத்தான்னு பார்க்குறல்ல, என் பேரனோட மனசை இப்போ அது புரிஞ்சுக்கோ. நீ நினச்சிட்டு இருக்கல அந்த பொண்ணை தான் என் பேரை விரும்புகிறான்னு, உங்களுக்கு எப்படி பாட்டி அப்படின்னு. எனக்கு எல்லாம் தெரியுதுமா, இவ்வளோ நாள் நான் இங்கே இருக்கேன், என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாதா? பாட்டி உங்களுக்கு யார் சொன்னது? யார் சொன்னால் என்ன? இதுதானே உண்மை. அப்படி தானே நீ நினச்சிட்ருக்க. அந்த பொண்ணு தானே என் பேரன் விரும்புகிறான்னு நினச்சிட்ருக்க. விரும்புகிற பொண்ணு கூப்பிட்டா எவனும் போய் விளையாட தானே செய்வான். ஆனால் எதுக்காக அடிக்கணும்? என்ன காரணம்னா அவன் விரும்புறது ஒன்னம்மா. நீ தான் அவன் மனசு ஃபுல்லாக இருக்க. நீ மனசு ஃபுல்லாக இருந்ததால் தான் உன் கூட அந்த அளவு விளையாண்டான். அந்த பொண்ணு கூப்பிட்டோன்னா அந்த பொண்ணு அடித்தா. இப்போ அது புரிஞ்சுக்கமா என் பேரனை பற்றினோன்னு அதிர்ச்சி